எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வழக்கறிஞர் விஜயராஜா பேசுகிறேன். ஜனநாயக முறைன்றதே மக்களாட்சியின் எடுத்துக்காட்டு தான். இங்கே ஜனநாயக ஆட்சியில் மக்கள் தான் மன்னர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்களா, எதை சொல்லி ஆட்சி 60 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாகினது தான் நீதி கட்சி தொடர்ந்து ஏகப்பட்ட தலைவர்களை பின்னுக்கு தள்ளி கருணாநிதி, அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. எல்லாம் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி எல்லா தடவையும். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இது மக்களாட்சி தானே. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுமா, இந்த கட்சி இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும், எனக்கு அப்புறம் என் அடிமட்ட தொண்டன் கூட இந்த கட்சியை ஆழ்வான்றத திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்தவங்க பேரறிவிப்பு செய்வாங்களா? உன்னத்துக்குமே ஆகாத எடப்பாடி கூட சொல்லிட்டாரு, கடைக்கோடி தொண்டன், நான் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கேன் உழைச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திராவிட முன்னேற்றத்தில் சொல்லுவாங்க, அவங்க பாருங்கள் கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, மன்னராட்சி முறையை உருவாக்கிட்டாங்க. ஜனநாயக ஆட்சியிலே மன்னராட்சி முறை, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை இயக்கங்கள் எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க தெரியுமா? எல்லா இயக்கங்களும் யூடியூப் ப்ரூட்டஸ் எடுத்துக்கோங்க, மே 17 எடுத்துக்கோங்க, திராவிட கழகத்தை எடுத்துக்கோங்க. திராவிட கழகம்னா சம்பளம் கொடுக்குறாங்க மாதம். அவங்க பேச்சாளர் மதிமாறன், இந்த யூடியூப் ப்ரூட்டஸ், இந்த மதிவதினி, இவங்க எல்லாருமே திராவிட கழகத்தில் பட்டறையில் படித்து பயிற்சி பெற்று பேச்சாளராக வந்தவங்க. அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. திராவிடத்தை உள்வாங்கி திராவிட சித்தாந்தம் அதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை ஆட்சியில் உட்கார வைக்கணும், அதுதான் அவங்களோட அஜெண்டா. மற்றபடி ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அதனால் இப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள்ட்ட சாதியாக நின்று தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்றுறதுக்கு திராவிட முன்னேற்றங்களோட தலைமையை இப்போ பேரறிவிப்பு சொன்னீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் சொன்னார், நான் முதல்ல ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியெலாம் அரசியலுக்கே வரமாட்டாருன்னாங்க. அவரை இன்றைக்கி துணை அமைச்சராகவே ஆக்கிட்டாங்க. இனிமேல் கூட உதயநிதிக்கு அப்புறம் எங்கள் குடும்ப ஆட்சி முறை வராது, யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, வந்தால் கூட இந்த மாதிரி தலைமை பண்பை அலங்கரிக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கூட ஒரு பேரறிவிப்பாக செய்ய சொல்லுங்களேன், செய்ய மாட்டாங்க. இதில் மிகப்பெரிய சதி இருக்குது. இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாக திராவிட கட்சிகளை புறக்கணிக்கணும். அப்போ தான் மக்களுக்கு விடிவு காலம் வரும். காரணம் பார்த்தீங்கன்னா